வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காய் பைட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக நல்லா ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக இருக்குங்க. குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வெண்டைக்காய் பைட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காயில் புளிக்குழம்பு பொரியல் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்போங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பைட்ஸ் செய்யலாங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் பைட் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு மசாலா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கேற்ப மிளகாத்தூளுங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா கிடைக்கணும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக கடலை மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, சோள மாவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கணுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. முதல்ல எல்லாம் மசாலா நல்லா வெண்டைக்காயில் பிடிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. வெண்டைக்காயில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா உங்களுக்கு மசாலா வெண்டைக்காயில் பிடிச்சிருக்குது பாருங்கள். இப்போ நாம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட வேண்டாங்க, தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா தொளிச்சிக்கோங்க, நிறைய ஊற்றிட வேண்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் நல்லா பிடிச்சிக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலுமே நல்லா வெண்டைக்காயில் பிடிச்சி வந்திருக்குது. நம்ம இப்படியே பொரிக்க போகிறது இல்லைங்க, இன்னொரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே ஆயில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா காயணும். ஸோ ஒரு கடாய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா காயட்டுங்க ஆயிலே. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காயில் அந்த கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கோங்க. ப்ரெட்டை வந்து நல்லா மிக்சியில் அடித்து தூள் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசால் தொடிச்ச வெண்டைக்காய் இருக்குல்லங்க, அதே இந்த மாதிரி மைதா மாவில் கரைச்சி வச்சுருக்கிறதுக்குள்ளே நல்லா முழுகி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டுட்டு நல்லா தவட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொரிச்சு எடுக்கல நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சுங்க ப்ரெட்டில். இப்போ இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக குயிக்காக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஆயிலில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா லேட் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் தவட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி போடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி எடுத்துருக்கோம். பாருங்கள், நம்ம எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது இருக்கட்டுங்க, நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்க, அது காஞ்சிருக்கும். பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. இப்போ நாம் தவட்டி வச்ச வெண்டைக்காவை எல்லாத்தையும் இதில் இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கேப் இருக்கிற அளவுக்கு போட்டுக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வெண்டைக்காய் நல்லா சீக்கிரமாகவும் பொரியும், நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காவும் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. பாருங்கள், இப்போ வெந்துருச்சுங்க. நம்ம இதை எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் தோணுது உங்களுக்கு. இப்போ நம்ம இது இருக்கட்டுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிக்கலாங்க. ஈவினிங் டீ டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள், நான் இருக்கிறது எல்லாமே போட்டு எடுத்துக்கிறேன்.
பாருங்கள் எல்லாமே போட்டு எடுத்து ரெடி பண்ணியாச்சுங்க. சாஸ் வச்சுருக்கோம். தொட்டு சாப்பிட்றதுக்கு சாஸ் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெண்டைக்காயில் வீட்டில் வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பைட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போங்க இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.